ஹாய்ங்க. ஒன் பாட் ரைஸாக இருக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா பச்சை பயிறு சாதம் செய்யலாங்க. அதுக்கு வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருங்க, எண்ணெய் ஊற்றிடுங்க, கடுகு தாளிச்சிருங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணது, கொஞ்சம் ஜீரகம் போட்டுருங்க, கொஞ்சம் வதக்குங்க, கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டுருங்க. திருப்பி பூண்டும் சீரகம் இடித்தது கொஞ்சம் முழு பூண்டு போட்டுருங்க, நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் அரிசியும் பாசிப்பயிரும் 3/4 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் பாசிப்பயிருங்க நல்லா ஊற வச்சு அரை மணி நேரம் 1க்கு 2 தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருங்க, சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுருங்க, உப்பு போட்டுருங்க, பெருங்காயத்தூள் போட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1க்கு 2 தண்ணி ஊற்றிடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் ஊற்றிடுங்க. நெய் போட்டால் சூப்பராக இருக்கும். நெய் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு மூடி ஒரு 2 விசில் கொடுத்து எடுத்தோம்னா நம்மளுடைய பச்சை பயிறு சாதம் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக திருப்பி கொஞ்சம் நெய் ஊற்றிடுங்க. குழந்தைங்களாம் கொடுக்குறக்கு நெய் ஊற்றி நிறையா கொடுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்முடைய பச்சை பயிறு சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க.